ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குழம்பு. கொஞ்சம் கேரளா டச்சில் தான் மீன் குழம்பும் பண்ண போகிறேன். மீன் புட்டு, மீன் குழம்புலாம் நான் ஒரே நாளில் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நான் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மொதகண்ட மீன் எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், இந்த மொதகண்ட மீன் சொல்லக்கூடிய தொண்டன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து கருவாட்டுக்கு புட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும், குழம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த மீனெல்லாம் கொஞ்சம் காலியாயிட்டே இருக்குதா, அதனால இதுல கொஞ்சம் இருந்தது. ஒரு 5 மொத கொண்ட மீனும், தொண்டன் மீன் சொல்லக்கூடிய ரெயின்போ சார்டின் மீன் இதை எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் வஞ்சரம் எடுத்திருக்கிறேன். இது இன்னும் ஐஸ் விடலை. நான் சொல்லியிருக்கேன், ஐஸ் விட்டது இப்படி தானாகவே விடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம தண்ணியில் போட்டுலாம் வந்து வஞ்சரம் ஸ்லைசஸை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த விட்டுருச்சு. நான் எடுத்து வச்சு ஒரு மணி நேரம் இருக்கும். இதுவாக இப்போ இப்படிதான் விட்டுருக்கு. நம்ம குழம்புல போடும்போது இதை வந்து லைட்டாக அலசிட்டு குழம்புல போட்டுக்கலாம். இப்போவே தண்ணியில் போட்டு வச்சா ரொம்ப நேரம் தண்ணி குடிக்கும். வஞ்சர ஸ்லைஸ்லாம் எப்போ வாங்கினாலுமே, குழம்பு பண்ணாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து வெளியில் எடுத்து அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்தில் தானாக இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஒரு 2 பீஸ் 3 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. குழம்புல அல்லது ஃப்ரைக்கு நீங்கள் மசாலா போடும்போது நீங்கள் வந்து அதை வந்து தண்ணியில் ஒரு அலசி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் இருக்கட்டும், நம்ம மசாலாலாம் வதக்கிடலாம். இப்போ நமக்கு தேங்காய் பசை கொஞ்சம் அரைக்கணும். நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு பாதி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் செய்கிறது ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, நல்லா பசையை அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி தண்ணியை வச்சிடலாம். இப்போ நமக்கு கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவங்க தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க, நம்ம பெரும்பாலும் கடலெண்ணெய் சேர்ப்போம். கடைசியாக நான் மேலே வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலான் இருக்கேன். நம்ம கடுகு போட்டு தாளிப்போம்ல, அவங்க பெரும்பாலும் வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க. இன்னைக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். எண்ணெய் மட்டும் நான் வந்து தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதுவும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கான சேர்த்துக்கோங்க. கடைசியில் நான் இறக்கும் போது மேலே தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கிடுவேன். பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 200 கிராம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, ஷேலட்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி. அவங்க பெரும்பாலும் இஞ்சி சேர்ப்பாங்க, நம்ம பூண்டு சேர்ப்போம். பூண்டும் கூட சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சியை பொடிசா நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இங்க நான் 2 புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புளி. இது வந்து கொடம்புளி. கொடம்புளிய உப்புல வந்து பாடம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசு பெருசா கிடைக்கும்ல. இங்க வந்து இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உப்புல போட்டு ஊற வச்சு கடைகளில் கிடைக்குது. அதை தான் வாங்கியிருக்கிறேன். இந்த புளியோட சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த தண்ணி மட்டும், நமக்கு இந்த புளி வழக்கமாக குடம்புளி அப்படி முழுசாக சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக நான் இதே நம்ம ஊர் புளி மாதிரியே ஊற வச்சிருக்கிறேன். இந்த குடம்புளி தண்ணியும் சேர்க்க போகிறேன், அதே நேரத்தில் நம்மளுடைய புளி தண்ணியும் சேர்க்க போகிறேன். அதனால் 2 புளியுமே நான் வந்து இது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஊற வச்சிருக்கிறேன். 2 புளியும் சேர்த்து தேவைக்கு தக்கன நான் சேர்த்துப்பேன். முதல்ல இது எல்லாத்தையுமே சேர்த்துருவேன். இதனுடைய புளிப்பு லைட்டாக துவர்ப்பு தன்மையோடு இருக்குது. இது வந்து நல்லா புளிப்பாக இருக்குது. அதனால நான் 2 புளியும் உங்கள்கிட்ட முதலே காமிச்சிட்டேன். நீங்கள் குடம்புளி தனியாக வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அதாவது முழுசாக போடுவோம்ல, அந்த மாதிரி குழம்புல போடனா போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ 2 புளி தனியுமே கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். பிறகு இது ஊற்றும் போது உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் முதலே சொல்லிட்டேன். இது கொக்கம்புளியோட ஜூஸு, இது வந்து நம்மளுடைய புளியோட ஜூஸு, 2மே எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். ஏற்கனவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து இதில் போட்டு அரைச்சிருக்கோம், தேங்காய் கூட. 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், திரும்பவும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 புளியையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதில் பாதியை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வச்சுக்கிறேன். புளி தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, என்ன 2 புளியும் சேர்க்கறதுனால. அப்புறம் அந்த கொக்கம்புளின்னு சொல்லக்கூடிய குடம்புளியையும் குடம்புளி சாறையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சோம்ல தேங்காய், மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து அந்த பசையும் சேர்த்துடலாம்.
இதில் தக்காளி பழம் அவங்க போட மாட்டாங்க, பெரும்பாலும் அவங்களுடைய சமையலில் தக்காளி பழம் மீன் குழம்புக்கு இருக்காது. அதனால இன்னைக்கு நான் தக்காளி பழம் இல்லாமல் தான் செய்கிறேன். அதனால தான் புளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் அலம்பி தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு புளி போதுமான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொதிக்க விட்டுட்டு கொதி வந்ததும் நம்ம மீனை சேர்த்துடலாம். புளிப்பு கொஞ்சம் தேவை இருக்குது. நான் இந்த புளி சேர்த்துக்கிறேன். கொக்கம்புளியே நான் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதை 2வது ரவுண்டு எடுத்துட்டு நீங்கள் கொக்கம்புளி முழுசாக போடுறதா இருந்தால் போட்டுட்டு புளிப்பு நல்லா இறங்கினதும் குழம்பு ஆஃப் பண்ணும்போது எடுத்துருங்க தேவைக்கு தக்கன. ஏன்னா ரொம்ப நேரம் உள்ள கிடந்தா புளிப்பு ரொம்ப இறங்கிரும். இப்போ இதுக்கு இப்படி பாடம் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க உப்புல. அதனால அதுக்கு தக்கன நான் வந்து சேர்த்துருக்குறேன். அதை கரைச்சி ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீனெல்லாம் சேர்த்துடலாம். வஞ்சரம் போட்டால் கரைஞ்சிருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கரையாது. நீங்கள் ரொம்ப போட்டு கரட்டியை போட்டு கிண்டுன்னு கிண்டுனீங்கன்னா கரையும். அதே போல் வஞ்சரம் துண்டாக வாங்கி குழம்புல போட்டால் தான் ருசி தெரியும். நான் துண்டு மீனும் வச்சுருக்கிறேன். அதை ஸ்லைஸ் எல்லாம் முதல்ல காலி பண்ணிட்டு அப்புறம் துண்டு எடுத்துக்கலான்னு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தொண்டன் மீனை போட்டாச்சு. இது எல்லாமே சேர்ந்து நல்லா குழம்புல கொதிச்சு நல்லா ஸ்டாக் இறங்கட்டும். குழம்புல மீனை போட்ட பிறகும் நான் 10-15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு இறக்குவேன். நம்ம மூடி போட்டு இறக்குறதுக்குன்னா மேலே தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த மீன் ஸ்டாக் இறங்கி அந்த குழம்பெல்லாம் அதோட சேரட்டும். இப்போ மீன் குழம்பு நமக்கு நல்ல கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் எப்போ தேங்காய் எண்ணெய் டச் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டுன்னு சொல்லலாம். இப்போ குழம்போட தன்மையை பார்த்துக்கலாம். இவ்வளோ நல்லா 1 இன்ச்சு ஹைட்டுக்கு, ஏன்னா அகலமான பாத்திரம்ல ஹைட்டுக்கு நல்லா வத்திருக்கு. இங்கே பாருங்கள், போட்ட வஞ்சர மீன்லாம் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு அது கரைஞ்சே போகாது. அதே போல் இந்த மீனும் நீங்கள் கிண்டி விடா, இப்போ நான் கரண்டி போடுறதுனால உடையும். இப்போ இந்த கரண்டி போடாத வரைக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கரண்டி போடாமல் எப்படி குழம்பு எடுக்கிறதுன்னு கேட்காதீங்க. சாப்பிடும்போது உடஞ்சிட்டா பரவாயில்ல. இங்கே பாருங்கள், திக்னஸ் இப்படி இருக்குதா? இதெல்லாம் நம்ம இப்போ சேர்க்க போகிறது. இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷம் 10-12 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டேன். இப்போ ஒரு 5-6 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். அதாவது அந்த சிம்மில் இருந்து கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கோங்க. அது நல்லா அந்த எண்ணெயோட சேரட்டும். எம்மியாக கேரளா டேஸ்ட்டோட ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாதத்துக்கு, புட்டுக்கு, இடியாப்பத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே இது கப்பைக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக வைப்பாங்க. அதில் மல்லித்தூளே சேர்க்க மாட்டாங்க, மிளகாத்தூள் மட்டும் போட்டு செய்வாங்க. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு தகன்னு வந்துருச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு வஞ்சரம் ஸ்லைஸ் வச்சு உங்களுக்கு ஃபிஷ் கறி கொடுப்பாங்களா? இப்படி ஒரு ஸ்லைஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஃபிஷ் கறி கொடுப்பாங்க. அது எவ்வளோ ரேட்டு கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமானா இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களால் ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட முடியும்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மீனை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம். சூப்பரான இந்த வஞ்சர மீன் ஸ்லைஸ் குழம்பு இன்றைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.